Welcome to Ramaswamy Sanskrit course. Saral Sanskrit Sikshak Prarambha பாரதிய வித்யா பவன் சிலபஸில் 6வது பாடம் 34வது பக்கம். இப்போ இதெல்லாம் நோட் புக்கில் எழுதியிருக்கேன், அதை வச்சு படிச்சிடலாம். சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கும். யார் அரிசியை சாப்பிடுகிறார்? யார் அரிசியை சாப்பிடுகிறான்? யார் கஹ அரிசியை ஓதனம் சாப்பிடுகிறான்? பஷ்யதி. யார் அரிசியை சாப்பிடுகிறான்? கஹ ஓதனம் பஷ்யதி. யார் வெந்த அரிசியை சாதத்தை சாப்பிட மாட்டான்? யார் கஹ வெந்த அரிசியை பாஷ்ய ஓதனம் சாதத்தை நிம்பூகமே சாப்பிட மாட்டான்? நா பஷ்யதி. யார் வெந்த அரிசியை சாதத்தை சாப்பிட மாட்டான்? கஹ பாஸ்ப ஓதனம் நிம்பூகமே நா பஷ்யதி. நான் நோட் பண்ணிங்க. எலுமிச்சை ரசம் தித்திப்பு அல்ல. ஆமலகம் ரசம் நா மிஷ்ட. எலுமிச்சை ரசம் ஆமலகம் ரசம் தித்திப்பு அல்ல நா மிஷ்ட. எலுமிச்சை ரசம் தித்திப்பு அல்ல, ஆமலகம் ரசம் நா மிஷ்ட. யார் மாதுளை பழரசத்தை குடிக்கிறான்? யார் கஹ மாதுளை பழரசத்தை நாரங் பழம் ரசமே குடிக்கிறான்? பிபதி. யார் மாதுளை பழ ரசத்தை குடிக்கிறான்? கஹ நாரங்க பழன் ரசம் பிபதி. அவன் இனிமையான ஆரஞ்சு பழ ரசத்தை குடிக்கிறான். அவன் சக இனிமையான மதுரம் ஆரஞ்சு பழத்தை சீதாபழம் ரசம் குடிக்கிறான். பிபதி. அவன் இனிமையான ஆரஞ்சு பழ ரசத்தை குடிக்கிறான். சக மதுரம் சீதாபழம் ரச பிபதி. குழந்தை கடலையை தின்கிறது. குழந்தை பாலக கடலையை ஜனக்கக தின்கிறது. காடதி. குழந்தை கடலை தின்கிறது. பாலக ஜனக்கக காடதி. அவன் வீட்டில் வெங்காயம் இல்லை. அவன் சக வீட்டில் கிரகே வெங்காயம் கண்டல்ப இல்லை நாஸ்தி. அவன் வீட்டில் வெங்காயம் இல்லை. சக கிரக கண்டல்ப நாஸ்தி. அவன் வீட்டில் வெங்காயம் இல்லை. சக கிரக கண்டல்ப நாஸ்தி. அவனுக்காக பூண்டு இருக்கிறதா? அவனுக்காக தஸ்மா பூண்டு லசூனம் இருக்கிறதா? அஸ்தி. யக்கிம்னு வரணும். அவனுக்காக பூண்டு இருக்கிறதா? தஸ்ய லசூனம். அவனுக்காக பூண்டு தஸ்ய லசூனம் இருக்கிறதா? கிம் அஸ்தி. அவனுக்காக பூண்டு இருக்கிறதா? கிம் தஸ்ய லசூனம் அஸ்தி. வீட்டில் கோதுமை இருக்கிறது. வீட்டில் கிரகே கோதும் இருக்கிறது. அஸ்தி. வீட்டில் கோதுமை இருக்கிறது. கிரகே கோதும் அஸ்தி. எல்லாம் நோட் பண்ணிங்க. ग्रहे गोधूमस्ति.
வீட்டில் கோதுமை இருக்கிறது. கிரகே கோதுமை அஸ்தி. காடுகளில் இலந்தை பழமும் நாகப்பழமும் இருக்கின்றன. காடுகளில் வனமே இலந்தை பழமும் ஜம்பூ பழம் ச நாகைப்பழமும். காடுகளில் வனமே இலந்தை பழமும் ஜம்பூ பழம் ச நாகப்பழமும் இருக்கின்றன. ஆம்பரபலம் ச பவதி. காடுகளில் இலந்தை பழமும் நாகப்பழமும் இருக்கின்றன. வனமே ஜம்பூ பழம் ச அம்பூபழம் அம்பரபலம் ச பவதி. ஆரஞ்சு பழங்கள் தோட்டங்களில் வளர்கின்றன. ஆரஞ்சு மரங்கள் சீதாப்பழம் தோட்டங்களில் சீதாப்பழம் விருஷ ஆரஞ்சு மரங்கள் சீதாப்பழம் வருஷ தோட்டங்களில் உபவனே வளர்கின்றன. விருத்தி. ஆரஞ்சு மரங்கள் தோட்டங்களில் வளர்கின்றன. சீதாப்பழம் விருஷ உபவனே விருத்தி. அவர்கள் உளுந்தை சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் உளுந்தை தண்டூலம் சாப்பிட மாட்டார்கள். நா பஷ்யதி. அவர்கள் உளுந்தை சாப்பிட மாட்டார்கள். தண்டூலம் நா பஷ்யதி. குரங்குகள் சீதாப்பழங்களை சாப்பிடுவதில்லை. குரங்குகள் வானரக பழத்தை வருந்தமா சாப்பிடுவதில்லை. நா பஷ்யதி. குரங்குகள் சீதாப்பழத்தை சாப்பிடுவதில்லை. வானரக வர்ஷுமா நா பஷ்யதி. நீ மாதுளை பழத்தை சாப்பிட மாட்டாயா? கிம் தவம் நாரங்கஃபலேன் நா பஷ்யதி. நீ மாதுளை பழத்தை தவம் நாரங்கஃபலேன் சாப்பிட மாட்டாயா? கிம் நா பஷ்யதி. நீ மாதுளை பழத்தை சாப்பிட மாட்டாயா? கிம் தவம் நாரங்கஃபலேன் ந பஷ்யதி. நெல்லிக்காயை சாப்பிட்டால் தலைவலி கடுமையாகும். நெல்லிக்காய் தாண்டீபம் சாப்பிட்டால் பஷ்யே தலைவலி சிர்வேதனா கடுமையாகும். கரோத்தி. நெல்லிக்காயை சாப்பிட்டால் தலைவலி கடுமையாகும். தாண்டியமம் பஷ்யே சிர்வேதனா கரோத்தி. நெல்லிக்காயை சாப்பிட்டால் தலைவலி கடுமையாகும். தாண்டியமம் பஷ்யே சிர்வேதனா கரோத்தி. நோட் பண்ணிங்க. பத்ரம் குரங்குகள் சீதாப்பழத்தை சாப்பிடுவதில்லை. வானரக பத்ரம் நா பஷ்யதி. பத்ரம் நா பஷ்யதி. குரங்கு வானரம் சீதாப்பழங்களை பத்ரம் சாப்பிடுவதில்லை. நா பஷ்யதி. நோட் பண்ணிங்க. நெல்லிக்காய் தாடிமம் பஷ்யை சாப்பிட்டால் தலைவலி கடுமையாகும். சிறுவேதனா கரோத்தி. நெல்லிக்காய்னா தாடிமம். நெல்லிக்காய் தாடிமாமே. நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.